பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த காலை வேளையிலே ஆசீர்வாதம் மன்னா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை இந்த காலை வேளையிலே பேசி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆகவே உங்கள் சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை, தேவைகளை கண்டு கலங்காதிருங்கள். இன்றைக்கும் தேவன் உங்களுக்காகவே யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். வேதத்திலே ஜெபத்தை கேட்கிறவரே என்று ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. ஆகவே எப்பேற்பட்ட ஜெபத்தையும் அவர் நிச்சயம் கேட்டு அதை அலட்சியம் பண்ணாமல் நிச்சயம் பதில் கொடுப்பார், அங்கீகரிப்பார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷனுடைய விண்ணப்பத்தை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை பெதஸ்தா குளத்தண்டையிலே அவனை சந்தித்து, நீ சுகமாக விரும்புகிறாய் என்று கேட்டபொழுது அவன் தன்னுடைய அங்கலாய்ப்பை கொட்டி தீர்க்கிறான். அவன் பாருங்கள், அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே இறக்கிவிட ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறான். அந்த பாரத்தை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் போய்விடுகிறான் என்று சொல்லி அந்த பாரத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். முடியாத நிலைமை, இயலாத நிலைமை, உதவியற்ற நிலைமை, எந்தவித ஒரு அங்கீகாரம் இல்லாத நிலைமை. அத்தனை வருஷம், வெகுகாலம் வியாதியஸ்தன், அத்தனை வருஷமும் யாருடைய உதவி இல்லாமல் அவன் கஷ்டப்படுகிற அந்த திக்கற்ற நிலைமை தேவன் கண்டுபிடித்தார். அவனுக்காக மனம் இறங்கினார். அவன் வியாதி சுகமாக்கி அனுப்பினார். அல்லேலூயா. உங்களுக்கு கூட இன்றைக்கு முடியாத நிலைமை நிறைய இருக்கலாம். வேலை செய்கிற சூழ்நிலைகளிலே, குடும்பத்தின் காரியத்திலே, ஆவிக்குரிய காரியத்திலே ஏதோ ஒரு முடியாத நிலைமை, யாருடைய உதவி இல்லாத நிலைமை காணப்படலாம். பல ஆண்டுகளாக பிரச்சனை தீராமல் இருக்கலாம், அநேக தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்கள் ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, லூக்காவின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அந்த தேவனை நோக்கி, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று ஒரு குருட்டு பிச்சைக்காரன் கூப்பிடுகிறான். அநேகர் அவனை அதட்டி பேசாமல் இருக்கும்படி சொன்னாலும் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். திக்கற்றவருடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவன் பாருங்கள், எல்லாரை விட அவர் வித்தியாசமானவராய் வெளிப்பட்டார். எல்லோரும் பேசாதிருக்கும்படி சொன்ன அடக்கினார்கள். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நிறைய பேர் விரோதமாக இருப்பார்கள். அநேகருடைய வார்த்தை உங்களை சில காரியத்தில் முன்னேற முடியாமல் தடையாக இருக்கும். அந்த சூழ்நிலையை கண்டு கலங்காமல் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் அவன் ஜெபத்தை அங்கீகரித்து அவனுக்கு பார்வை கொடுத்து வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஜெபித்து ஜெபத்துக்கு அங்கீகரித்து பதில் கொடுக்க போகிறார். கெத்செமனேயை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நமக்காக அவர் திக்கற்றவர்களாய் இருக்கிற நமக்காக ஜெபித்தார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சிலுவையிலே ஜெயம் வந்தது. இப்பொழுது ஜெபிக்கலாமா? உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாக போகிறது. உங்கள் ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அலட்சியம் பண்ணாத ஒருவர் இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த வேளையில கூட ஜெபிக்கிற அத்தனை பேருடைய ஜெபத்தை நீர் அங்கீகரித்து இப்பொழுது கர்த்தாவே ஒரு அற்புதம் செய்யும். வெகு காலமாக இருக்கிற பிரச்சனைகள், முடியாத நிலைமைகள், தடையாயமே பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், இதுவரைக்கும் முயற்சி எடுத்து எல்லாமே இழந்து போயிருக்கிறேன், ஒன்று வாய்க்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்வீராக. கண்ணீரோடு கூட இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அநேக ஆண்டுகளாக ஒரு மாற்றமும் இல்லை.
முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லி கலங்கி இருக்கிற குடும்பத்திலே அற்புதம் செய்யுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க. ஏற்ற துணை வராமல் தடையாய் கொண்டிருக்கிறதை மாற்றி ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, வேலை பிரச்சனையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. திக்கற்றவருடைய ஜெபத்தை ஆண்டவரை அங்கீகரிக்கிற தேவன். இப்பொழுது எத்தனை பேருடைய அங்கலாய்ப்பு, எத்தனை பேருடைய ஜெபம் இந்த உம்முடைய சந்நிதியில் வந்திருக்கிறதோ, இப்பொழுது நீர் தொடுவீராக. வியாதிகள் சுகமடைவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, கடன் பிரச்சனை தீர ஒரு வழி திறப்பீராக. விரோதமான சூழ்நிலைகள் எல்லாம் கட்டி போட்டிருக்கிற நிலைமைகள், ஆண்டவர் ஜெபிக்க விடாமல் செய்கிற தடைகள், சாத்தானுடைய திட்டங்களை உடைத்தெறிந்து முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க பலனடைய சாட்சியாய் இருக்க உதவி செய்வீராக. இன்னும் உம்மை விசுவாசிக்க நம்பி இருக்க உதவி செய்யும். நீர் ஆண்டவரை கல்வாரி சிலுவிலே எல்லாருக்காகவும் ஜெபித்து ஜெயமெடுத்த தேவன் ஒரு விசை கூட இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் அற்புதம் செய்து சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் ஜெபத்தை அங்கீகரித்திருக்கிறார். விசுவாசமாயிருங்கள். ஆமேன்.